அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 நாளாகமம் 21:22. அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். அது ஒரு அறுவடையின் காலம். இஸ்ரவேல் தேசத்தில் அறுவடையின் நாட்கள் தான் மிக விமர்சையான நாட்கள். அறுவடைக்கு முன்பு ஆசாரியன் வந்து முதல் அரிக்கட்டை அறுத்து எடுத்துக்கொண்டு போய் தேவாலயத்தில் ஆசீர்வாத கூடாரத்தில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி ஜனங்களுக்காக நிவர்த்தி செய்வான். அதன் பிறகு முழு தேசமும் ஒரே நேரத்தில் அறுவடை செய்வார்கள். அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் அறுவடை நாட்கள்ங்கிறது புகழ் பெற்றது, விசேஷமானது. அப்படிப்பட்ட அந்த அறுவடை நாட்களிலே இந்த ஒர்னான் என்கிறவன் தன்னுடைய நிலத்தில் போர் அடிக்கக்கூடிய களத்தை வைத்திருக்கிறான். அப்படி அந்த களத்தை வைத்து ஒர்னான் தானியத்தை அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு விசேஷமான மகிழ்ச்சியான நேரத்தில் தாவீது வந்து கேட்கிறார், அந்த நிலத்தை எனக்கு தாரும். ஏனென்றால் காத்து தீர்க்கதரிசி மூலமா சொல்லிருக்கார், நீ போய் பலியிட வேண்டும், இந்த இடத்துல கர்த்தர் இடத்தை காட்டி அங்க போய் பலியிட வேண்டும் என்று தாவீதுக்கு சொல்ல தாவீது வந்து கேட்கிறாருங்க. அப்படி கேட்டுத்தான் இந்த ஒரு நேரத்தை வந்து கேட்கிறார், நீர் அந்த இடத்தை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து கேட்கும் பொழுது இவன் மறுக்காம கொடுக்குறாங்க. சில நேரங்களில் நமது ஆண்டவர் இப்படித்தாங்க நம்ம கேட்பாரு. எப்படி கேட்பாருங்க? நமக்கு விலையேற பெற்றதாயிருக்கிறதை, கொடுக்கவே இயலாததை, முடியாது என்கிற நிலைமையில் உள்ளதை, பொக்கிஷம் போல இருக்கிறதை இந்த நேரத்தில் அதை கொடுக்க முடியாது என்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் கேட்பாரு, மகனே மகளே நீ அதை எனக்கு தருவாயா? அவர் கொடுக்கும் பொழுது வாங்கி கொள்ளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதை திரும்ப கொடுக்கும் பொழுதும் அதே சந்தோஷம் இருக்கணும். அதுதான் அழைப்பு, அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். நீங்க ஆண்டவருக்கு மனப்பூர்வமா அவர் கேட்கறத கொடுக்க ஆயத்தமா இருந்தா திரும்பி கொடுக்கும் பொழுது பல 100 மடங்கு திரும்பி கொடுக்கிற தெய்வம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. ஆகவே எப்ப கேட்கிறாரோ எதை கேட்கிறாரோ கொடுப்பதுக்கு 100% ஒர்னானை போல நீங்க ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.